என் அன்பு தமிழ் நண்பர்களே, தெய்வீக குரலின் மனிதக்குரல் என்ற இந்த தலைப்பில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மனம் மகிழும் டாக்டர் எம் சந்திரசேகரன், ஸ்ரீ மீனாட்சி மருத்துவமனை, ஓமலூர். இப்பகுதியில் நாம் திருவள்ளுவர் எழுதிய குரல்களுக்குண்டான சிறுகதைகளை பார்த்து வருகிறோம். இக்கால மனித வாழ்வில் நடைபெறும் நிகழ்வுகளை இக்கதைகளின் பொருளாக கொடுத்துள்ளதால் திருவள்ளுவர் கருத்துக்கள் எக்காலம் பொருந்தும் என்பதை நாம் உணரலாம். தற்போது அவர் எழுதிய துறவு அதிகாரத்தில் 6ஆம் குரல் என்னவென்றால், யானென தென்னும் திருக்கருப்பான் வானோர் குறைந்த உலகப் புகும். இது இடிக்கப்படி 346ஆம் குரல். இது குரலின் பொருள் என்னவென்றால், உடல் பற்றி நான் என்றும் பொருள் பற்றி எனது என்றும் வரும் செருக்கை மனத்திலிருந்து அறுத்துவிட்டவன் வானோருக்கும் மேலான வீட்டுலகத்தை அடைவான். கதையை பார்ப்போம். விண்வெளி ஆய்வு மையம், பஞ்சாப் ரன்வீர் சிங், பம்பாய் குணவான் சேட் இருவரும் நெருங்கிய நண்பர்கள். பல பயிற்சிகளில் சேர்ந்தே ஈடுபட்டுள்ளார்கள். 35 வயது கடந்த இந்த இருவரும் செவ்வாய் கிரகம் சென்று அங்கு ஆய்வு செய்ய தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள். கடுமையான பயிற்சி, பட்டினி, ஆரோக்கியம், புவியிருப்பு, விசை சமாளிப்பு, விண்கல இயக்கம், வெளி சென்று பராமரிப்பு, ஆபத்து கால நடவடிக்கைகள், செவ்வாய் கிரகத்தில் செய்ய வேண்டிய ஆய்வுகள், அங்கு உபயோகப்படுத்தும் கருவிகள் இயக்கம், செவ்வாய் கிரக பொருட்கள் சேகரிப்பு, பிரச்சனை என்று பல விதமாக பயிற்சி நடந்தது. இதில் ஒரு பிரச்சனை என்னவென்றால், விண்கலத்தை ஒருவரே இயக்கும் வழிமுறைகள் என பல பயிற்சிகள் இருவரும் மேற்கொண்டனர். அதாவது விண்கலத்தை ஒருத்தர் இயக்கலாம், மற்றொருவர் செவ்வாய் கிரகம் செல்லலாம். 2 பேருக்கும் 2 பயிற்சிகள். ஆனால் ஒருவர் செய்யும் போது மற்றவர் அதை புரிந்து மற்ற வேலையை செய்ய வேண்டும். இது மாதிரி ஒரு சூழ்நிலை. ரன்வீர் சிங் செல்வந்தர் மகன், ஆடம்பர ஆசை பெருமை அதிகம், தந்தை அரசு அமைச்சர், தன் பவர் உபயோகிக்க தெரிந்தவர். குணவான் சேட் திறமைசாலி, பொறுமைசாலி, சிந்தனை செய்து விரைந்து முடிவெடுப்பில் வல்லவர், அமைதியானவர், தற்பெருமை இல்லாதவர். குணவான் சேட்டிற்கு சமீபத்தில் தான் திருமணம் நடந்தது. குழந்தைகள் இல்லை. திறமையில் இருவரும் சமமானவர்கள் என்பது எல்லோரும் அறிந்ததே. தன் மகன் செவ்வாய் கிரகத்தில் இறங்கி புகழ்பெற்ற எண்ணி அரசியல்வாதி தந்தை பாசமுள்ளவர் போல குணவான் புதிதாக திருமணமானவர். அதனால் அவர் எந்த ஆபத்தும் சந்திக்க கூடாது. தன் மகனே செவ்வாய் கிரகத்தில் இறங்கட்டும், குணவான் சுற்றி வரும் விண்கலத்தில் இருந்து செயல் புரியட்டும் என்றார். விண்வெளி வீரர்கள் வேற்று கிரக தரை இறங்குவதில் பல அபாயங்கள், எதிர்பாரா பிரச்சனைகள் உண்டு என்று இருவரும் அறிவர். ஆனால் முந்தைய பல ஆய்வுகள் பத்திரமாக தரை இறங்கல், சோதனை செய்தல், திருமணம் என எல்லாவற்றிலும் வழிகாட்டுதல் செய்துள்ளது. பல செயல்பாடுகள் பாதுகாப்பு கருதி ரகசியமாக வைக்கப்பட்டு உள்ளது. ரன்வீர் புறப்படும் முதல் நாள் சற்று உடல் களைப்பாக உள்ளதாக உணர்ந்தான். ஆனால் மருத்துவ பரிசோதனை ஓகேயானதால் இருவரும் பயணப்பட்டனர். பூமி புவியீர்ப்பு விசையிலிருந்து விடுதலையாகி செவ்வாய் கிரகம் செல்லும் வழியில் தம் கருவிகள் மூலம் பல கிரகங்கள், கோள்களை பார்த்து பல டேட்டா சேகரித்தனர். குணவான் தமாஷாக, இந்த கோள்களில் தான் தேவர்கள் உள்ளனர் என சொல்ல இருவரும் சிரித்துக் கொண்டனர். தேவர் உலகத்தை கடந்து நாம் சென்று கொண்டிருக்கிறோம் என்று கூறிக்கொண்டனர். பல நாள் கழித்து செவ்வாய் கிரகம் சுற்ற ஆரம்பித்தனர். களைப்பு இருந்தாலும் சாதிக்கும் விரி இருந்தது. விண்கலத்தில் இருந்து ரோவர், லேண்டர் பரிசோதனை கருவியுடன் இறங்கும் தருணம் வந்தது. சுற்றி வரும் விண்கலத்தில் இருந்து ஒரு குறிப்பிட்ட நேரம் இறங்கினாலே குறைந்த தூரத்தில் சரியான இடத்தில் இறங்க முடியும். அந்த இடம் வந்தபோது பூமி கட்டுப்பாட்டு நிலையம் இருந்து ரன்வீர் இறங்க கட்டளை வர, ரன்வீர் மனக்குழப்பத்தால் சில வினாடிகள் தடுமாற, அடுத்த கட்டளை குணவானுக்கு வர, அவர் கீழ் நோக்கி செல்லும் லேண்டர் மூலம் திட்டமிட்ட இடத்தில் இறங்கி ரோவர் மூலம் சென்று குறிப்பிட்ட நேரத்தில் ஆய்வுகள் செய்தார், பொருட்கள் சேகரித்தார். ரன்வீர் விண்கலத்தில் சுற்றி வந்தார். குணவான் திரும்ப விண்கலம் வர முயன்ற போது திடீரென வந்த காற்று, அதிவேக புயல் திரும்பும் திசையை மாற்ற ரன்வீர் சாமர்த்தியமாக விண்கலத்தை ஓட்டி குணவானை உள்ளே அழைத்துக் கொண்டார். இருவரும் பத்திரமாக பூமி திரும்பினர். குணவான் செவ்வாய் கிரகத்தில் கால் பிடித்த முதல் மனிதன் என உலகம் பாராட்டியது. ரன்வீர் தந்தை, தன் மகனால் குணவான் காப்பாற்றப்பட்டான் என பெருமை பேசினார்.
குணவான் விண்ணுலகம் கடந்து தேவர் உலகம் கடந்தவர் என்று பாராட்டப்பட்டார். இத்துடன் கதை முடிகிறது. அன்பு நண்பர்களே, சாதனைகளுக்கு முடிவில்லை. அதே மாதிரி ஒரு செயலில் இறங்குவதற்கு அந்த செயல் எவ்வளவு கடினமாக இருந்தாலும் அதற்காக நாம் செய்யும் முயற்சியும் முடிவில்லாதது. விடாமுயற்சிகள் தான் சாதனையை கொடுக்கும். இதில் என்னன்னா, விடாமுயற்சி சாதனையை கொடுக்கும். ஆனால் மனதை தெளிவாக வைத்துக் கொண்டால் அந்த விடாமுயற்சி இன்னும் பலமுள்ளதாக இருக்கும். அதனால் மனதில் உள்ள வேறு சில ஒரு பிரச்சனைகள், ஒரு சில சந்தேகங்கள், ஒரு சில பயங்கள் ஆவற்றை நீக்கி இயற்கையாக இருந்தால் அந்த விடாமுயற்சி பலன் தரும். ஆனால் அது ஒரு ஆரோக்கிய குறைவு, ஒரு தெளிவில்லாதது யாவுமே கூட இந்த பிரச்சனைகளை பெரிதாக்கிவிடும். அதனால் இந்த மாதிரி நாம் இல்லாமல் ஓரளவு மனதை நிச்சலனமாக வைத்துக் கொள்ள வேண்டும். அப்படி வைத்துக் கொண்டு எந்த காரியத்தினை சிறியதோ பெரியதோ செய்தால் அதில் வெற்றி கிடைக்கும். அது மனிதர்கள் செய்யும் செயலை விட தேவர்கள் செய்யும் செயலை போல ஒரு மிக பிரம்மாண்டமானதாக உயர்ந்தாக இருக்கும் என்று திருவள்ளுவர் எண்ணி அதற்கு நாம் முயன்ற வேலும் என்று இக்கருத்தினை குரலில் அவர் கூடுகிறார். நாமும் சிந்திப்போம். வேறு ஒரு குரலுடன், கதையுடன், பொருளுடன், கருத்துடன் மீண்டும் உங்களை சந்திக்க விரும்பும் டாக்டர் எம். சந்திரசேகரன், ஸ்ரீ மீனாட்சி மற்றமணி ஓமலூர். இக்கதையில் வரும் கருத்தும் கதையும் பொருளும் படங்களும் யாவும் கற்பனையானவை. அவை கதை சொல்ல வேண்டியவை, யாரையும் குறிப்பிடுவதல்ல. இக்கதையில் பதிக்கப்பட்ட படங்கள் ChatGPT வலைதளத்தில் எடுக்கப்பட்டவை. அவற்றை பதித்ததற்கு எங்களது மனமார்ந்த நன்றி. இக்கதையை மற்றவருக்கு அனுப்பி இலக்கிய சேவை செய்திட கேட்டுக்கொள்கிறேன். மனங்கவர் முருகனால் தமிழ் மேலும் வளர்ந்திட மக்கள் வளம் பெற வேண்டி விடைபெறுகிறேன். வாழ்க தமிழ், வாழ்க திருவள்ளுவர், வாழ்க திருவள்ளுவர் எண்ணங்களும் செல்லும். வணக்கம்.